என்ன பார்க்க போறோம்னாக்கா, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், டீஃபால்ட் இதெல்லாம் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு வர்றது. இப்போ அட் பிரசன்ட் 2026 ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள ப்ரொசீடிங்ஸ், அதாவது நேத்து கூட பார்த்திருப்பீங்க. ஆர்பிஐ சர்க்குலர் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ல ஒளிபரப்புனாங்க. அந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனுக்கு ரெக்கவரி ஏஜென்ட் எப்படி அந்த பிஹேவியர் இருக்கணும் அப்படின்றத சொல்றத பத்தி. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னாக்கா, தபாலி, அமீனா இதை பற்றிலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கிரெடிட் கார்டு வாங்கினவங்களுக்கு ஆப்பில் போனீங்க, லோன் வாங்குனீங்க, அவ்வளோதான் தெரியுமே தவிர தபாலி யாரு, கோர்ட் தபாலினா என்ன, அமீனா ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அப்படின்றது தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கவரி ப்ராசஸை பேங்க்கு நிறைய மாற்றிக்கிட்டாங்க. மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றத விட வச்சுங்களேன், தபாலி வீட்டில் நோட்டீஸ் ஒட்டுறாங்க, அதே போல அமீனா போறாரு வீட்டுக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை இப்போ கொஞ்சம் பெருசா வந்துட்டு இருக்கு. இது லோன் ரெக்கவரியில பெரிய மாற்றங்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலயே உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமான கோர்ட், இபி கோர்ட்டாக சொல்லக்கூடிய நம்ம மோர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்க அள்ளிக்குளம் கோர்ட்ல எக்கச்சக்கமா எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் குமியுது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன்னா என்ன, இதுல மெயினா இருக்கக்கூடிய வங்கிகள் என்ன பண்றாங்க, இப்போதைக்கு என்ன ப்ரொசீஜர் கையில் எடுத்திருக்காங்க, அட் ப்ரெசென்ட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்துல 2026 ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் இப்போ பேங்க் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள் எந்தெந்த அளவுக்கு போயிருக்கு, எவ்வளோ பேர் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனில் இப்போ புதிய சிக்கல்கள் பாதிச்சிருக்காங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலர் இப்போ உங்களுக்கு ஜூலை 17 அமலுக்கு வந்தது. அதை நேற்றே முறையாக ஆர்பிஐ வெளியிட்டு நிறைய ஊடகங்களில் வந்துடுறத பார்த்துருப்பீங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் டிஃபால்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் தானே தவிர உங்களுக்கு அது ஒரு பெரிய குற்றம்லாம் கிடையாது. ஏன்னா சிபிலில் பார்த்து தான் உங்களுக்கு லோனே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடி போகலை, அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. இது லா ஆஃப் கான்ட்ராக்டில் வரக்கூடிய ஒரு ஒப்பந்தம், சிவில் ஒப்பந்தம், அவ்வளோதானே தவிர இதில் எந்த விதமான குற்றச்செயல் எதுவும் நீங்கள் ஃப்ராடுலண்ட்டாக டாக்குமெண்ட்டை கொடுத்து வாங்காத வரைக்கும் எந்த விதமான கிரிமினல் குற்றமும் உங்கள் மேலே பிரயோகிக்க முடியாதுங்கிறதுனால தான் கிரிமினல் கேஸை அதிகமாக போட்டாலும் அதால் பாதிப்பு இன்னும் மக்களுக்கு ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கு சரியான ரெக்கவரி ப்ராசஸ் இல்லைன்ற காரணத்தினால தான் இப்போ அவசரமாக ஆர்பிட்ரேஷன் அப்படின்றத நடத்தி இப்போ இந்த இபி கோர்ட்டுக்கு அதையும் கொண்டு வந்துடுறாங்க. சரி, இதுல அதிகமான லோன் கொடுத்தவங்களுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அதே போல குறைவான உங்களுக்கு லோன் இருக்கவங்களுக்கு போறாங்க அப்படின்னு போன பதிவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அதிகமான லோனுக்கு போனா அங்கே ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒன்று இருக்கு. ஆனா கிரிமினல் கேஸுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. சிவில் சூட்டுக்கெல்லாம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினாதான் உங்களுக்கு நம்பர் ஆகும். இப்போ தபாலி, அமீனா இவங்க வீட்டை நோட்டீஸ் ஒட்டிட்டு போகுது. சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ், கோட்டாக் கார்ட்ஸ் இவங்கெல்லாம் ஐடிஎஃப்சி இவங்கெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க லோன் வாங்கின உங்களுக்கு ஆர்பிட்ரேஷன், ப்ரீ ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் இதையே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சம்மந்தம் இல்லாத துறையை பற்றி எனக்கும் தெரியாது. இப்போ நான் ஒரு லீகல் டேர்ம்ஸ் தெரிஞ்ச மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு தெரியாது. மெடிக்கல் லா ஒரு டாக்டருக்கு லாயரோட டேர்ம்ஸ் தெரியாது. அதே போல் எங்களை லீகல் வார்த்தைகள் லத்தீன் மேக்ஸிம்ஸ் எல்லாம் தெரியாது. அதனால தான் நிறைய லோன் வாங்கினவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன், கான்சிலேஷன், இந்த ப்ரொசீடிங்ஸ், லோக் அதாலத் இதெல்லாம் உங்களுக்கு புதுசு. ஏன்னா லோன் வாங்கினவங்க கரெக்டாக பே பண்ணிட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன், சில சூழ்நிலைனால உங்களால் கட்ட முடியாமல் போயிடுது. அது மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம். ரொம்ப அசாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம். லோன் டியூ கட்ட முடியல, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதுக்கு உண்டான காரணத்தை இப்போ ஒரு லாயர்கிட்ட கேட்டு சில பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. சரி, வழக்கமாக அதுக்கு உண்டான மெயின் காரணம் மக்களிடையே பொதுவாக வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் தான் காரணம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிவி ப்ரோக்ராமே பார்க்கணும்னு வச்சுங்க, நடுவில் நிறைய பேங்க் நாங்கள் லோன் தரோம், கார்டு தரோம். இப்போ தேட்டருக்கு போனால் கூட அங்கே நாங்கள் கார்டு ஆஃபர் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் வந்துகிட்டே இருக்குது. வீணாக வர்றது எல்லாமே மக்கள் விளம்பரம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உங்கள் இமெயிலுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத வெப்சைட்லேருந்து சம்மந்தமே இல்லாத நிறைய உங்களுக்கு ஆஃபர் வரும். அது லோன் ஆஃபராக இருக்கலாம், கிரெடிட் கார்டு ஆஃபராக இருக்கலாம், வேறு ஏதாவது மால்ஸ் பற்றின ஆஃபராக இருக்கலாம், வேறு ஏதாவது விற்பனை பொருட்களாக இருக்கலாம். உங்கள் அனுமதியே இல்லாமல் உங்ககிட்ட நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. அதனால் இது பேங்க்லேருந்து தான் வருது. இது நம்ம கொடுக்குற இன்டிமேஷனு, இது நமக்கு வர லீகல் நோட்டீஸ்ன்றது மக்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியலங்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னாக்கா, இப்போ ஒரு வந்தால் கூட ஒரு பேங்க்லேருந்து வந்துச்சுன்னா சில பேருக்கு அது புரியாத இருக்கிறதுக்கு தான். சரி, வழக்கமாக அவங்க அனுப்புகிற நோட்டீஸ் தான் போட்டிருக்கு, ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க லோனு கொடுக்கும்போதோ நம்ம கொடுக்குற டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மக்கள் பண்ணுற தப்பு ரெண்டாவதாக சொல்கிறேன், டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டை சரியாக படிக்க மாட்டாங்க. இந்த படிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணிடுவாங்க. இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் சாதாரண பாக்ஸில் டிக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அங்கே கிட்டத்தட்ட 250 பக்கம் நீங்கள் ஒரு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் டிஜிட்டலி சிக்னேச்சர் அப்படின்னு உங்கள் பேரோட ஐடென்டிட்டியோட வந்துடும். ஸோ நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. இதை வச்சு தான் ஆர்பிட்ரேஷன் நடத்துகிறாங்க. இந்த ஆர்பிட்ரேஷன்றது
100%ல 99% வந்து அட்டன் பண்றது யாரும் அட்டன் பண்றது கிடையாது. இந்திய லெவல்ல பார்த்தோம்னா இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்க 99% அட்டன் பண்றது கிடையாது. ஒரே 1% மக்கள் தான் ஒன்று தாங்களா போயிட்டு அட்டன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஜூம்ல போயிட்டு நாங்களும் அட்மிட் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து லாயர்ஸை வைக்கிறாங்க. இந்த 1% பேர் தான் இந்தியாவிலே வந்து ஆர்பிட்ரேஷன் அட்டன் பண்ணுறது தான் என்னோட கணிப்பு. என்கிட்ட வந்த தரவுகளின் படி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த 1% இல்லை 99% அட்டன் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு அவார்டை வாங்கி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கிரிமினல் கேஸ் அதிகமாக போட முடியாதுன்ற காரணத்தினால சிவில் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. சிவில் கோர்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன பதிவுக்கு முன்னாடி போன வருஷம் போகிற பதிவுலாம் சொல்லியிருப்பேன். இப்போலாம் சிவில் கேஸ் போட்டாக்கா அதெல்லாம் மீனா வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டைரெக்டாக கோர்ட்டில் அவங்க லீகல் மேனேஜர் கோர்ட்டுக்கே அமைச்சிடுறாங்க. இன்னைக்கு ரேஞ்சுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அள்ளிக்குளம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஐடிஎஃப்சி மேனேஜர் நிற்கிறாங்க, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசி மேனேஜர் நிற்கிறாங்க. இவங்க எல்லாமே பேங்க் வந்து இபி ப்ராசஸை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து இபியில் கேட்குறாங்க. இபியில் என்னென்ன கேட்கலாம், அந்த இபின்றது என்னன்னா உங்களுக்கு கொடுத்த அவார்டை வந்து எங்களுக்கு செயல்படுத்தி பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கை வந்து தன்னோட லீகல் மேனேஜரை வச்சு கோர்ட்டில் பேசுறதுதான் இபி. இப்போ வீட்டில் இந்த தபாலி ஒட்டும் முறை எந்த இடத்துல ஆரம்பிக்குது? இப்போ போலீஸ் வந்து சிவில் கேஸில் போலீஸ் ஈடுபட மாட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ போலீஸ் ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்றதுனால இப்போ யார் வருவா வீட்டுக்கு? ஒரு வீட்டுக்கு யார் வந்து பணத்தை கேட்கும் பதிலாக உங்க வீட்டு சுவத்திலையோ இல்லை உங்ககிட்டயோ ஒரு சம்மனையோ ஒரு சிவில் வாரண்ட்டையோ கொடுத்துட்டு போகலாம். ஸோ அவர் தான் வந்து அமீனாவோட என்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 51 ஆஃப் சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 இதில் வர்றது தான் இந்த இபி எக்ஸிக்யூஷனோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அமீனா அல்லது தபாலி 2 வார்த்தை சொல்லலாம். இந்த 2 பேரும் வந்து கோர்ட்டுக்கு சம்பந்தம் உடையவர்கள். இந்த 2 பேரை பார்த்தீங்கன்னா நீதிபதி கூட இருக்கிறவங்க. எந்த ஒரு அமீனா செயல்படுத்துறது கோர்ட்டோட சிவில் உத்தரவுகளை செயல்படுத்துறது தான் ஒரு வேலை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷனை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு அமீனா வர்றாரு, அவர் எதுக்கு வர்றாரு ஏன் வர்றாருன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு கோர்ட் உடுப்பில் வரலாம், இல்லை சாதாரண மனிதராக வரலாம். வந்து உங்கள்கிட்ட செவத்தில் வந்து இந்த மாதிரி இந்த சிவில் கோர்ட்டில் இவருக்கு வந்து இந்த மாதிரி சம்மன் இருக்கு. இப்போ கிரிமினல் கோர்ட்டாக இருந்தாக்கா பரவாயில்ல, உங்களுக்கு டேரெக்டாக சம்மன் வந்து போலீஸ் மூலமாக சர்வ் பண்ணிடுவாங்க. இவங்க அமீனா மூலமாக சர்வ் பண்ணுவாங்க. கிரிமினல் கோர்ட்டை விட சிவில் கோர்ட்டு வேற, அதாவது பலம் வாய்ந்ததுன்னு பார்த்தா சிவில் கோர்ட்டு கொஞ்சம் பலம் அதிகம். கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வந்து காவல்துறையினர்கிட்ட கூட பேசி நம்ம அடுத்ததாக வரலாம்னு சொல்லி அமைச்சிடலாம். பட் சிவில் அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு பேஸ்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வங்கிகள் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. சமீப 20 வருட காலமாக இது அதிகமாக செயல்படுத்துறதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சுந்தரம் ஃபைனான்ஸு, டிவிஎஸ் குரூப்பு இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த பணத்தை அப்சல்யூட்டாக வந்து வசூல் பண்ணணுன்ற பர்ஃபெக்ட் லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சீட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க. அதே போல் அவங்க ஏதாவது கடன் கொடுத்தா கூட அவங்க இபி பெட்டிஷன் போய் சிவில் டிடென்ஷன் பண்ணி ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு கூட பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வழிக்கு வந்து நிறைய வங்கிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் முதன்மையாக இருக்க வங்கிகள் பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு பிரகாரம் போன மாதம் மட்டுமே இப்போ ஐடிஎஃப்சி, ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் இது வந்து 2026 ஜூலை மாதத்துக்கு அதிகமாக கிரெடிட் கார்டு அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லோனுக்காக ஆர்பிட்ரேஷன் அவார்டை கொண்டு வந்து உங்களுக்கு இந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அது என்ன குறிப்பாக சென்னை கோர்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐசிஐசி, ஐடிஎஃப்சி இது எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும்? தமிழ்நாட்டில் வாங்கினீங்கன்னா அதோட ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் மெட்ராஸில் தான் இருக்குது. இப்போ பஜாஜ்னா ரகிஜா டவர்ஸு, அதே மாதிரி ஐடிஎஃப்சினாக்கா அம்பத்தூர் பிரான்ச்சு, ஐசிஐசிக்கு அம்பத்தூர், ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் மாணிக்கரோட சூளைமேடு. ஸோ எல்லாத்தோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா எல்லாம் சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சென்னையில் வந்து அந்த ஜூரிஸ்டிகேஷன் இருக்கிறது 2 கோர்ட்டு தான். ஒன்று சிட்டி சிவில் கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது, இன்னொன்று அள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய இபி கோர்ட்ஸ். ஸோ இது 2த்துல தான் அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்பிட்ரேஷன் உங்களுக்கு இங்கே தான் நடக்கும். ரொம்ப ரேராக தான் கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்லாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு சென்னை தான் உங்களுக்கு ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்றதுனால இந்த அள்ளிக்குளம் கோர்ட்டில் தான் வந்து இப்போ இபி பெட்டிஷன்கள் குவிஞ்சிட்டு வருது. சரி, இந்த இபி பெட்டிஷனை கொண்டு வந்து ஓட்டுறாங்க, என்கிட்ட தான் ஒன்றும் இல்லையே அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் என்னன்னாக்கா இபி பெட்டிஷனில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிக்க முடியாது. ஏன்னா இபி வரைக்கும் வந்துட்டாக்கா நீங்கள் அரசாங்கத்துக்குன்னு ஒரு டியூட்டியை பே பண்ணுறீங்க. ஜட்ஜி தன்னோட கடமையை செஞ்சு தான் ஆகணும். ஸோ படிப்படியாக நெருக்குதல் ஃபஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் அட்டாச்மெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்டி ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணி அட்டாச்மெண்ட், அப்புறம் அவர் வந்து சேலரி வாங்குறதா இருந்தால் அந்த சேலரியில் ஒரு அட்டாச்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னாக்கா அப்பியரன்ஸ் கூப்பிடுவாங்க. உங்ககிட்ட நீங்கள் வேலை இல்லை அப்படி அதாவது ஒரு ஆதாரமாக எதையும் அட்டாச் பண்ண முடியலன்னாக்கா இப்போ தான் சம்மனுக்கும் அதுக்கப்புறம் வந்து டிடென்ஷன் அப்ளிகேஷன் மூலமாக வர்றாங்க. ஸோ இந்த சம்மன் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவில் கோர்ட்லேருந்து வந்ததுன்னா அவர் தவாலியே வந்து நேரடியாக கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போவார். சப்போஸ் வீட்டில் சம்மந்தப்பட்ட அந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்குற நபர் இல்லைன்னா
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட, அதாவது யாருக்கோ ஒருத்தர்கிட்ட அத்தாரிஸ்ட் ஆள்கிட்ட வந்து சம்மன் கொடுத்து வாங்கிடுறாங்க. அதாவது கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இது சிவில் வாரண்ட் இஷ்யூ. இந்த சிவில் வாரண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிபிசி ப்ரொசீஜர் மூலமா வந்து டிடென்ஷன் அப்ளிகேஷன் கொடுக்குறவங்களுக்கு மட்டும். ஏன்னா பேங்க் என்ன ரிலீஃப் எடுக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். ஒரு சில பேங்க் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு டிடென்ஷன் வைக்கிறதுக்கு ஐடியா இருக்காது. ஏன்னா அது செலவு பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சிவில் வாரண்ட்ல ஒருத்தரை கொண்டு போய் சிறையில் அடைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த வங்கி தான் வந்து அந்த பேமெண்ட்டை கொடுக்கணும். சாப்பாட்டுக்கு, அவருக்கு தங்கறதுக்கு, அந்த சிறைக்கான இது கூட சொல்லலாம். ஒரு ரெண்ட் கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரோ அந்த அமௌண்ட்டை வந்து கட்டிடணும். அதை முடிச்சு தான் அவங்க சிறைக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவில் டிடென்ஷன்ல நான் சிவில் பிரிசன், சிவில் அரெஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர் இல்லைன்ற பட்சத்தில் அந்த அமீனா அந்த காப்பி ஆஃப் வாரண்ட்டை அந்த ஸ்டேஷனில் கொடுத்து ஹெல்ப் கேட்கலாம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட. இந்த மாதிரி ஒருத்தர் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரண்ட் வந்து சிவில் வாரண்ட், அவர் கோர்ட்டுக்கு வரல. அதனால இந்த அளவுக்குலாம் ப்ரொசீஜர் வந்து இப்போ பேங்க் வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இபி பெட்டிஷன் அவ்வளோ சீக்கிரம் டெடென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள ப்ராப்பர் கிரவுண்ட்ஸை சொல்லணும். அதுக்கு நியாயமான லாஸ், அதாவது லாஃபுல் என்ஃபோர்ஸபிள் மணியை வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்ட் மூலமாக அந்த கோர்ட்டில் வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதை வந்து அவங்க கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முடிவு வந்து எப்பவுமே வந்து டிஸ்கிரிஷனரி பவர் வந்து ஜட்ஜு கிட்ட தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரீமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அதாவது எப்போவும் வந்து பேங்கோட ரெக்கவரி ப்ராசஸ் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு சில வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய ஆட்கள் எல்லாம் ஏற்கனவே ஆர்பிட்ரேஷன் இருந்த ஆட்கள் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். பழைய ஆட்களை எடுத்துட்டு இப்போ ஓடிஆர் தளங்களுக்கு வந்தாங்க. இப்போ ஓடிஆர் தளங்களும் வந்து வெற்றிகரமாக வந்து பேங்க் வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா மாதிரியா ஆட்கள், டாட்ல இவங்களுக்கு தெரியும். ஓடிஆர்னா ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. எப்படி அதுக்கு என்ன ஒரு பதில்னா, ஆரம்பத்தில் ரொம்ப ஜெகஜோதியாக வந்துட்டு இருந்தவங்க ஃபைலிங் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர எக்ஸிக்யூஷன் பண்ணுறது இல்லை. பேங்க்கிட்டேருந்து இவங்க பணம் வாங்கிட்டு எதுவும் பண்ணுறது இல்லைன்றதுனால இப்போ இந்த ஓடிஆர் தளத்திலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த மாநிலத்தோட ரீஜனல் ஆஃபீஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா பெரும்பாலும் தலைநகரத்தில் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னைன்ற மாதிரி, கர்நாடகாவுக்கு பெங்களூர், அதே போல் கேரளாவுக்கு திருவனந்தபுரம். இந்த இடத்துல தான் மெயினான ஆஃபீஸ் இருக்கும். ஒரு சில ஆஃபீஸ் கொச்சின், எர்ணாகுளம் போல் கேரளாவில் இருக்கும். தமிழ்நாட்டில் எல்லா விட ஆஃபீஸுமே சென்னை தான். சென்னைன்னு வரும்போது சென்னை லிமிட்டுக்குள்ளே தான் ஜூரிஸ்டிகேஷனில் தான் அந்த ஆர்பிட்ரேஷன் நடக்கும்ன்றதுனால தான் இங்கே வைக்கிறாங்க. இந்த ஆர்பிட்ரேஷனை வச்சு இங்கே கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் ஒரு இடத்துலேயே இருக்கிற அட்வொகேட்டு அவங்களுக்கு ஈஸியாக வேலை பண்ணலாம். ஸ்டேட் ஃபுல்லாக அங்கங்கே இருக்கிற அட்வொகேட் போயிட்டு பேங்க் ஆஜராக மாட்டாங்கன்றதுனால தான் இந்த பிரச்சனை. அப்புறம் வந்து இந்த கிரிமினல் கோர்ட் வந்து ஓரளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து 138 வாரண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே ஃபோர்ஸ் இல்லை. இப்போ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக லோன் வாங்கணும் கவனிக்க வேண்டிய விஷயம். சார் எனக்கு சம்மன் வந்திருக்கு சார், எனக்கு வாரண்ட் வந்திருக்கு சார், என்ன போலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பெரும்பாலும் அட்வொகேட்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணால் போதுன்ற அந்த ரெப்ரசன்ட் பண்ணதை மீறி போனால் போலீஸ் இதுக்கு தலையிடவே மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பேங்க் வந்து பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் போலீஸ் போய் நின்னா எல்லா பேங்க்கும் போய் போலீஸ் ஸ்டேஷன் தான் நிற்பாங்க. போலீஸோட மெயின் வேலை என்னன்னா, பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது தான் போலீஸோட வேலை. அவங்க வந்து பேங்க் கலெக்ஷன் பண்ணுற கலெக்ஷன் ஏஜென்ட்ஸு போலீஸ் இல்லை. அதனால தான் பெரும்பாலும் போலீஸ் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. கிரிமினல் கேஸ் வந்து ரொம்ப ஆபத்து இல்லைனாலும் கூட நீங்கள் கரெக்டாக அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்போஸ் ஆயிரும். ஒரு 318 பிஎன்எஸ்ஓ அல்லது 420 406 ஒரு பேங்க் கொடுக்குதுன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு அது வந்து டிஸ்போஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப வளவளன்னு பேச நினைக்காதீங்க. சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ சிவில் வாரண்ட்டு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவில் ஜட்ஜு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டிடென்ஷனுக்கான ஆர்டரோ இல்லை ஒருத்தர் கொண்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்டர் வந்து அந்த அமீனாவோட தலையில் வந்துடும். எப்படி இருந்தாலும் ஒரு கூட்டு வந்து நிறுத்தி தான் ஆகணும். அதில் வழியே கிடையாது. அப்படி வந்து கூட அதுக்கப்புறமா நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம். இபியில் ஒரு ஆர்டர் கொடுத்தா கூட உடனே அரெஸ்ட் கிடையாது. இபியில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த பேங்க் என்ன கேட்குதுங்கிறதுக்காக தான். நான் பழைய அந்த காலத்தில் சொல்லும்போது என்றைக்குமே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் லீகலில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் இருப்பாங்க. பேங்க்கில் வந்து 1-2 கைவிட்டு எண்ணிடலாம். யார் வந்து லீகலில் டாப் மோஸ்ட்னா எப்பவுமே ஸ்ரீராம் தான். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் லீகல் டீமுங்கிறது என்றைக்குமே ஸ்ட்ராங்கு தான். அவங்ககிட்ட போட்டி போடுறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஃப் கேட்கும் போது ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இன்கம்மு, எஃப்டி, கோல்டு லோனு இதை தான் கேட்பாங்க எல்லா பேங்க்குமே. ஆனால் அதையும் மீறி தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நினைக்கிற பேங்க் தான் அந்த ஸ்ரீராம் அண்ட் வகையாரம். இவங்க வந்து சிவில் டிடென்ஷனும் கேட்பாங்க. ஸோ அதை வச்சாலும் இல்லை பிரயோஜனமே இல்லைன்னா மட்டும்தான் அவங்க விடுவாங்களே தவிர விட முடியாது. இந்த நேரத்தில் வந்து நாம் என்ன செய்ய வேண்டியது அப்படின்றத சொல்லிடுறேன். இனி வர காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் 2026க்கு மேலே ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப அதிகமாகும். கிரிமினல் கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபைல் பண்ணுறாங்க பேங்க். ஏன்னா ஒரு நாளைக்கு என்ன ஃபைலிங் பண்ணுறாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் டோன்ட் இக்னோர் சம்மன்ஸ் அண்டு இஷ்யூ ஆஃப் த வாரண்ட், சிவில் வாரண்ட். உங்களுக்கு ஒரு வேலை
உங்களுக்கு சம்மன் அது சிவில் கோர்ட்லேருந்து வந்தாலும் சரி, கிரிமினல் கோர்ட்லேருந்து வந்தாலும் சரி. கிரிமினல் கோர்ட்டுக்கு உங்களுக்கு போஸ்டல் மூலமாக வரும், ஆன்லைனில் போட்டுருவாங்க. அந்த சிவில் வாரண்ட்டுங்கிறது ஒரு அமீனா கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பேஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை கையில் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கிட்டு போவாங்க. இது வந்து சிவில் சம்மனுக்கான அழைப்பு. அதே போல் சம்மன் வந்து வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டும் சம்மனை வந்து கிரிமினல் கோர்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் போட்டுருவாங்க, அது உங்களுக்கு போஸ்டலில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து உங்கள் ஃபைனல் ஆர்டர் காப்பி ரொம்ப முக்கியம். ஃபைனல் ஆர்டர் காப்பி வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபைனல் ஆர்டர் காப்பி. அப்புறம் அதாவது டெட்டென்ஷன் அப்ளிகேஷன் வந்து இருக்கா, அது முதல்ல வந்து உங்கள் லாயரை வச்சு சிஏ போட்டு பார்க்கணும். இந்த 3 விஷயமும் ரொம்ப மெயின். இது உங்களுக்கு தெரியும்னா இன்னொன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாரண்ட் சம்மன் வந்தால் சிவில் கிரிமினல் கோர்ட்டு இக்னோர் பண்ணாதீங்க, லாயர்கிட்ட போகணும். ரெண்டாவது ஃபைனல் அவார்ட் காப்பியை நல்லா படிக்கணும். அப்புறம் வந்து டிடென்ஷன் அப்ளிகேஷன், சிறையில் வைக்கக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷன் அந்த இருக்கா, அந்த ஷரத்தில் இருக்கா, அந்த ப்ரேயரில் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் வந்து முக்கியமாக இதெல்லாம் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் போனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப இந்த பதிவில் முக்கியமான விஷயம், பெண்களை அப்படி டிடென்ஷன் பண்ண முடியாது. பெண்களுக்கு மட்டும் விலக்கு இருக்குது. செக்ஷன் 56 ஆஃப் தி சிவில் ப்ரொசீஜர் கோடு. பெண்களை மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்கலைன்னா நிச்சயமாக வந்து சிறைக்கு அனுப்ப முடியாதுன்றது வந்து அந்த செக்ஷன் தெளிவாக சொல்லுது. அதே போல் நேற்று வந்து வெளியிட்ட அந்த 2026 ஆர்பிஐ சர்க்குலர் ஒன்ஸ் அகெயின் வந்து அவங்க எல்லா மீடியாலையும் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை பார்த்துக்குங்க. எல்லா மீடியாலும் ஒன் மீடியாவில் கூட வந்திருக்கு. அப்புறம் வந்து முக்கால்வாசி வந்து இந்த சிவில் அந்த சேலஞ்ச் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயமா சொல்கிறது. நம்ம என்ன வந்தாலும் அதை சேலஞ்சு பண்ணணும். சேலஞ்சு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் ரிலீஃப் கிடைக்கும். ஓடி ஒழியிறது, சிம் கார்டு உடைச்சி போடுறது, அப்புறமா ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கவனிக்காமல் விட்டுறது வந்து ஒரு சிவில் போட என்றைக்குமே நிற்கும். ஒரு சிவில் கேஸில் வந்து உங்களை வந்து ஒரு சிவில் வாரண்ட் போட்டாங்கன்னா அந்த வாரண்ட் என்னைக்குமே பெண்டிங்கில் நிற்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தேடுதல் அவ்வளோ தீவிரமாக இல்லைனா கூட என்னைக்கு இருந்தாலும் இது உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். நாளைக்கு உங்களால் எந்த அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ண நிலைமை கொண்டு வந்து விட்டுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்களில் இந்த டவாலியோட அழைப்போ அமீனாவோட அழைப்போ வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அட்வொகேட்டை பார்த்து வரக்கூடிய அந்த சம்மன் வாரண்ட்டை வச்சு நீங்கள் கோர்ட்டில் டேக்கிள் பண்ணி பிரச்சனையை முடிச்சுக்கொண்டு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணுங்கள். முக்கியமான தகவல்கள் அதில் வரும். நீண்ட வீடியோ மட்டும்தான் யூடியூப்பில் வரும். தினமும் வீடியோ வந்து இனிமேட்டு போட போகிறேன். அதனால் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் செக்யூர்டு அன்செக்யூர்டு வாங்கி அதை பிரச்சனையில் இருக்கிறவங்க அதுக்கு உண்டான சட்ட வழிகள் என்னங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கிற நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆமாம் நீங்கள் வந்து அது மெசேஜ் கமெண்ட் போடலாம். அதே போல் பிண்டு கமெண்ட்லையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ எதை சார்ந்ததுன்றது தெளிவாக கொடுத்துட்றேன். எது சேர்ந்தவங்க மட்டும் பாருங்கள், மற்றவங்களுக்கு இந்த சேனல் இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.